இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். 5 மாதங்களுக்கு மேலாக சிறையிலே அடைக்கப்பட்டிருந்த யூடியூபர் சவுக்கு சங்கர் நேற்று நீதிமன்ற ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். மதுரை மத்திய சிறையிலிருந்து வெளியே வந்த சவுக்கு சங்கர் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். அது என்னவென்று கேட்டால், கிட்டத்தட்ட 1 வருடத்திற்கு முன்பே உயர் போலீஸ் அதிகாரி சங்கர் ஜிவால் என்பவர் முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியதாகவும், அந்த கடிதத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அலட்சியமாக நினைத்ததால் தான் கள்ளக்குறிச்சியில் 66 உயிர்கள் பலியானது என்று சவுக்கு சங்கர் கூறியிருக்கிறார். அதாவது சங்கர் ஜிவால் என்கின்ற அந்த உயர் போலீஸ் அதிகாரி முதலமைச்சருக்கு எழுதிய கடிதம் என்னவென்றால், தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட மெத்தனால் போன்ற போதைப் பொருட்கள் தங்குதடை இல்லாமல் விநியோகம் செய்யப்படுகிறது. மிகப்பெரிய அளவில் தமிழகத்திலே நடமாடிக் கொண்டிருக்கிறது. அதை உடனடியாக தடுக்கவில்லை என்றால் மரக்காணத்தில் ஏற்பட்டதை போல கள்ளச்சாராய மரணம் ஏற்படும், விஷச்சாராய மரணம் தமிழ்நாட்டில் ஏற்படும் என்ற ரீதியில் சங்கர் ஜிவால் அவர்கள் முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியதாகவும், அந்த கடிதத்தை முதலமைச்சர் மிகவும் அலட்சியமாக நினைத்தால்தான் கள்ளக்குறிச்சியிலே 66 பேர் அகால மரணம் அடைந்தார்கள் என்றும் சவுக்கு சங்கர் குற்றம் சாட்டி இருக்கிறார். சவுக்கு சங்கருடைய இந்த குற்றச்சாட்டில் உண்மை இருக்கிறதா இல்லையா? உண்மையிலேயே உயர் போலீஸ் அதிகாரி சங்கர் ஜிவால் அப்படி ஒரு கடிதத்தை முதலமைச்சருக்கு எழுதினாரா இல்லையா? இதை பற்றி ஆளுகின்ற அரசு தெளிவுபடுத்த வேண்டும். காரணம், அவர் வைத்திருக்கின்ற அந்த குற்றச்சாட்டு மனித உயிர்கள் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டு. போதைப் பொருட்களே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது, டாஸ்மாக் மதுபான கடைகளை மூட வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா முதல் கொண்டு புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி முதல் கொண்டு பல சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகள் சங்க தலைவர் பாண்டியன் முதல் கொண்டு இன்னும் பல தலைவர்கள். அந்த தலைவர்களுக்குள் பல விஷயங்கள் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் தமிழகத்திலே ஒரு சொட்டு மது இருக்கக்கூடாது, இந்த தாய் திரு நாட்டில் மது இல்லாத தமிழகம் இருக்க வேண்டும் என்று போராடுகின்ற அந்த தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் ஆட்சி நடத்துகின்ற ஸ்டாலின் அரசு இவ்வளவு அலட்சியமாக இருந்ததா? உண்மையிலேயே சங்கர் ஜிவால் அப்படி ஒரு கடிதத்தை முதலமைச்சருக்கு எழுதினாரா இல்லையா என்பதை பற்றி முதலமைச்சருடைய அலுவலகம் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். காரணம், இது உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. சவுக்கு சங்கர் எப்படிப்பட்ட நபர், அவர் யார், அவர் இதற்கு முன் எப்படி நடந்து கொண்டார், எத்தனை தலைவர்களை அவதூறாக பேசினார் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதை பற்றி அடுத்து பேசுவோம். சவுக்கு சங்கர் சரியான ஊடகவியலாளர் தானா என்றால் நமக்கு கருத்து வேறுபாடு உண்டு. ஊடக தர்மத்தை சவுக்கு சங்கர் கடைபிடித்தாரா இல்லையா என்றால் ஊடக தர்மத்தை சவுக்கு சங்கர் கடைபிடிக்கவில்லை. அவர் தன்னுடைய சுய லாபத்திற்காக ஊடகத்தை பயன்படுத்தி கொண்டார் என்ற குற்றச்சாட்டுக்களை நாம் வைத்திருக்கிறோம். அதிலிருந்து இன்றும் நாம் மாறவில்லை. அந்த குற்றச்சாட்டு இன்றைக்கும் சவுக்கு சங்கர் மீது இருக்கிறது. காவல்துறையில் இருக்கின்ற பெண் போலீசாரை அவதூறாக பேசினால் தவறு என்று நாம் பெண் போலீஸுக்கு ஆதரவாக பேசி இருக்கிறோம். ஆனால் சவுக்கு சங்கர் வைத்திருக்கின்ற இந்த குற்றச்சாட்டு மக்களின் உயிர் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டு. அது சம்பந்தமாக தமிழக அரசு விளக்கம் தர வேண்டும். உண்மையிலேயே சங்கர் ஜிவால் அப்படி ஒரு கடிதத்தை எழுதியிருந்தால் அதற்கான முழு பொறுப்பையும் ஆளுகின்ற திமுக அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இனியாவது தமிழகத்திலே பூரண மதுவிலக்கை கொண்டு வந்து கள்ளச்சாராய நடமாட்டத்தை தடுத்து நிறுத்தி, போதைப் பொருட்களை தடுத்து நிறுத்தி இந்த தமிழக இளைஞர்கள் வாழ்க்கை பாழாவதை தடுத்து நிறுத்துவாரா? தடுத்து நிறுத்துவோம் என்று ஒரு உறுதிமொழியை திமுக அரசு கொடுக்குமா என்ற கேள்விகள் எல்லாம் எழுந்து கொண்டே இருக்கிறது. இந்த கேள்விக்கு விடையை திமுக அரசு எப்பொழுது கொடுக்க போகிறது என்று மதுவுக்கு எதிரான போராளிகள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, திமுக அரசின் பழிவாங்கும் நடவடிக்கைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. எப்படி என்று கேட்டால், சவுக்கு சங்கர் கைது. சவுக்கு சங்கரை கைது செய்தவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு குண்டர் தடை சட்டத்தை பலமுறை பயன்படுத்த வேண்டியதில்லை. கஞ்சா வைத்திருந்தார் என்று சொல்கிறார்கள். கஞ்சா வைத்திருந்தது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த கஞ்சாவை நீதிமன்றத்திலே ஒப்படைத்து அதன் மீது குற்றச்சாட்டை நிரூபித்து சவுக்கு சங்கருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம். அதில் எந்த தடையும் இல்லை. ஊடகவியலாளர் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற சவுக்கு சங்கர் கஞ்சா வைத்திருக்கலாமா? வைத்திருக்க கூடாது.
காரணம், மக்களுக்கு ஊடகத்தின் மூலம் பல உண்மைகளை சொல்வதாக சொல்லிக் கொண்டிருப்பவர்களே கஞ்சாவிற்கும் போதைப் பொருளுக்கும் அடிமையானால் நாடு என்னாவது? ஆகவே அப்படி ஒரு குற்றச்சாட்டு அவர் மேல் இருக்கிறது. அவர் கஞ்சா வைத்திருந்தால் அதற்கான தண்டனையை அவர் அனுபவித்துத்தான் தீர வேண்டும். அதற்கான தண்டனையை அரசு வாங்கி கொடுத்தால் அதை நாம் வரவேற்போம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரத்தில் சவுக்கு சங்கர் வைத்திருக்கின்ற குற்றச்சாட்டுக்கு திமுக பதில் சொல்ல வேண்டும். திமுக அரசின் பழிவாங்கும் நடவடிக்கைகள் எப்படி தொடர்கிறது? சவுக்கு சங்கரை ஜாமீனில் விடுதலை செய்திருக்கலாம், அரசே ஜாமீன் கொடுத்திருக்கலாம், அவருடைய ஜாமீனை தடுக்காமல் விட்டிருக்கலாம், அல்லது நிபந்தனை ஜாமீன் கொடுத்து அவரை நீதிமன்றத்தில் விசாரித்திருக்கலாம். கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய் என்ற அடிப்படையில் விசாரித்து உண்மையை அறிந்து சவுக்கு சங்கருக்கு தண்டனை கொடுத்திருந்தால் அதை பற்றி யாருக்கும் எந்த கவலையும் இல்லை, அதை வரவேற்றிருப்போம். இவை ஒரு பக்கம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கலைஞரை பற்றிய ஒரு பாடல் பல ஆண்டுகளுக்கு முன்பே அதிமுக வெளியிட்ட பாடலை பாடிய ஒரே ஒரு குற்றத்திற்காக நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சாட்டை துரைமுருகன் என்பவரை கைது செய்தார்கள். காலையிலே கைது செய்து மாலையிலே நீதிமன்றம் அவர்களை விடுதலை செய்கிறது. குற்றச்சாட்டின் மீது எந்த முகாந்தரமும் இல்லை. இவரை இந்த குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நீதிமன்றமே தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கிறது. அதை போலவே ஒரு 2 நாட்களுக்கு முன்பு திரைப்பட இயக்குனர் மோகன் திரௌபதி என்கின்ற திரைப்படத்தை இயக்கிய, பகாசூரன், ருத்ரதாண்டம் உள்ளிட்ட திரைப்படங்கள் எல்லாம் இயக்கிய மோகன் என்கின்ற திரைப்பட இயக்குனர் பழனி பஞ்சாமிர்தத்திலே கர்ப்பத்தடை மாத்திரைகள் கலக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு வதந்தி வந்திருக்கிறது. அதை பற்றி அரசு விசாரிக்க வேண்டும் என்று ஒரு யூடியூப் சேனலில் பேட்டி கொடுத்த ஒரே காரணத்திற்காக அவரை கைது செய்திருக்கிறார்கள். காலையில் கைது செய்யப்பட்டவுடன் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயாவிடமிருந்து அறிக்கை வருகிறது. மோகனை கைது செய்த விஷயத்தில் எந்த ஒரு நடைமுறையும் அரசு பின்பற்றவில்லை, நீதிமன்ற வழிகாட்டுதலை கடைபிடிக்கவில்லை. கருத்து தெரிவித்தவுடன் அவர்கள் அறிக்கை விடுத்ததற்கு பிறகு மாலையிலே நீதிமன்றம் கண்டனம் சொல்கிறது. இவரை கைது செய்ததில் சரியான நடைமுறைகளை பின்பற்றவில்லை என்று சொல்லி நீதிமன்றம் மாலையிலேயே இயக்குனர் மோகனுக்கு ஜாமீன் வழங்கி அன்று மாலையே அவர் விடுதலையாகி வருகிறார். ஆக இந்த அரசு அவசரத்தில் அரசுக்கு எதிராக குற்றச்சாட்டுக்களை வைத்தால் விமர்சனங்களை தாங்க முடியாத அரசாக திமுக இருக்கிறது. ஜனநாயகத்திலே ஆட்சிக்கு வருகின்ற ஆட்சியாளர்கள் விமர்சனத்தை தாங்க வேண்டும், விமர்சனங்களை சந்திக்க வேண்டும், விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். விமர்சனங்களுக்கு உண்மையிலேயே அது தவறான விமர்சனமாக இருந்தால் அதை தக்க ஆதாரத்தோடு மறுக்கலாம். ஜனநாயகம் அவர்களுக்கு அந்த உரிமையை தந்திருக்கிறது. ஆட்சியின் மீது குற்றச்சாட்டை சொல்கின்ற உரிமையை, ஆட்சி தவறாக நடக்கின்ற பொழுது சுட்டி காட்டுகின்ற உரிமை தமிழகத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு பிரஜைக்கும் உரிமை இருக்கிறது. சட்டம் அந்த உரிமையை மக்களுக்கு வழங்கி இருக்கிறது, ஊடகங்களுக்கு வழங்கி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஊடகங்கள் ஜனநாயக மாளிகையின் 4th எஸ்டேட், ஜனநாயக மாளிகை 4வது தூண் என்று வர்ணிக்கப்படுகின்ற அந்த ஊடகத்திலே பேசுகிறவர்களை வேண்டுமென்றே திட்டமிட்டு காழ்ப்புணர்ச்சிக்காக கைது செய்வது என்பது அரசியலே பழிவாங்க துடிக்கின்ற பரிபாலனம். பழிவாங்க துடிக்கின்ற அந்த பரிபாலனத்தை பயன்படுத்தி திமுக ஆட்சியை காப்பாற்றி விடலாம், அடுத்து வருகின்ற தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம் என்று திமுக கனவு கண்டால் அவருடைய கனவு 2026 சட்டமன்ற தேர்தலிலே தகர்ந்துவிடும். இப்படி தொடர்ந்து பழிவாங்கும் நோக்கில் மற்றவர்களை கைது செய்வதை திமுக அரசு இனியாவது நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் ஊடகங்கள் அனைத்தும் சேர்ந்து திமுகவுக்கு எதிராக பேச ஆரம்பித்தால் திமுகவுடைய முகவரி முதலில் தொலைந்துவிடும். அதற்கு பிறகு திமுக படுதோல்வியை சந்திக்க வேண்டி இருக்கும் என கூறிக்கொண்டு, இனியாவது திமுக அரசு திருந்தட்டும், மக்களை பற்றி சிந்திக்கட்டும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.